இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நிகழ்ந்த கோர விமான விபத்து 28 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற மற்றொரு கொடூர விமான விபத்தை நினைவூட்டுவதாக அமைந்துள்ளது. அகமதாபாத்தில் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே குடியிருப்பு பகுதியில் போயிங் 787 விமானம் விழுந்து நொறுங்கிய விபத்து 1996ஆம் ஆண்டு இரு விமானங்கள் மோதி நிகழ்ந்த மிக கொடூரமான விபத்தை நினைவுக்கு கொண்டு வந்துள்ளது. 1996ஆம் ஆண்டு நவம்பர் 12ஆம் தேதி இந்தியாவின் ஹரியானா மாநில வான்வெளியில் இரு விமானங்கள் மோதி வெடித்து சிதறியதில் 345 பேர் உயிரிழந்தனர். டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சவுதி அரேபியாவுக்கு புறப்பட்ட சவுதியா 763 விமானமும் கஜகஸ்தானிலிருந்து டெல்லி வந்து கொண்டிருந்த கஜகஸ்தான் ஏர்லைன்ஸின் 1907 விமானமும் ஒன்றுக்கொன்று மோதி நொறுங்கி விழுந்தன. இந்த விபத்தில் இரு விமானத்திலும் பயணித்தவர்களில் ஒருவர் கூட உயிர் பிழைக்கவில்லை. இந்த விபத்து தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி RC லஹோட்டி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. விசாரணையில் கஜகஸ்தான் விமானி விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து வந்த கட்டளைகளை சரிவர புரிந்து கொள்ளாததே விபத்து நிகழ காரணம் என தெரிய வந்தது. சவுதி விமானத்தை 14,000 அடியிலும் கஜகஸ்தான் விமானத்தை 15,000 அடியிலும் பறக்க கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தன. ஆனால் கஜகஸ்தான் விமானி கட்டளையை சரிவர புரிந்து கொள்ளாமல் கடைசி நேரத்தில் விமானத்தை சரியான உயரத்திற்கு கொண்டு செல்ல முற்பட்ட போது இரு விமானங்களும் மோதி விபத்துக்குள்ளாகின. இந்த விபத்திற்கு பின் இந்திய வான்வெளியில் நிகழ்ந்த மிக மோசமான விபத்தாக அகமதாபாத் விமான விபத்து குறிக்கப்படுகிறது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.